லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழிகாட்டியாக எந்த குர்ஆனை கொடுத்தாங்களோ அந்த குர்ஆனை பத்தி சொல்லும் போது 20:2 அல்லாஹ் சொல்றாங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் இந்த குர்ஆனை உமக்கு எந்த கஷ்டத்தையும் ஏற்படுத்துவதற்காக வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த குர்ஆனை உங்களுக்கு நான் ஏன் கொடுத்திருக்கேன்னா எந்த கஷ்டத்தையும் கொடுக்கறதுக்காக கொடுக்கல. ஏன்னா குர்ஆன் ரொம்ப கிளியர் கட்டா சொல்லுது, குர்ஆன் தான் உங்களுடைய மார்க்கத்துக்கான ஆதாரம். குர்ஆன் நத்திங் பட் குர்ஆன். அந்த குர்ஆன் நோன்பை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுது, உங்களுக்கு மார்க்கமாக அல்லாஹ் விரும்புவது சுலபத்தையே அன்றி கஷ்டத்தை அல்ல. உங்களுக்கு மார்க்கமாக அல்லாஹ் விரும்புவது சுலபத்தைத்தானே தவிர கஷ்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புன்னு சொல்லி எந்த குர்ஆன் நம்முடைய மார்க்கத்துக்கான ஆதாரமோ அந்த குர்ஆன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றாங்க. அப்ப நம்முடைய மார்க்கம் சிரமமா இல்லாம கஷ்டமா இல்லாம இலகுவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கும் குர்ஆன் நமக்கு வழிமுறையை சொல்லி கொடுக்குது. நீங்க எல்லாம் ஏற்கனவே வழிகாட்டி போட்டீங்க, நான் உங்களுக்கு ஒரு தூதர்களை அனுப்பி அவர்கள் மூலமாக மார்க்கத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்குறேன். நீங்கள் ஒருபோதும் அறிந்திராதவற்றை தூதர்கள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இது நமக்கு நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, மார்க்கம் நமக்கு தூதர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் சுலபமாக இருக்க முடியும். உதாரணத்துக்கு ரஷாத்கள் ஃபார்முலான்னு சொல்லுவார். ஃபார்முலா ஃபார் த சக்சஸ், ஃபார்முலா ஃபார் த ஹாப்பினஸ், சப்மிஷன் இஸ் த ஃபார்முலா ஃபார் த சக்சஸ். இந்த ஃபார்முலா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஃபார்முலான்னா என்ன? ஃபார்முலான்னா ஒண்ணும் இல்லை, எளிய வழிமுறை அப்படின்னு அர்த்தம். இலகுவான வழிமுறை, லேசான வழிமுறை. காரியம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா அந்த கஷ்டத்தை இலகுவா அடையக்கூடிய வழிமுறையை சொல்றதுக்கு பேர் தான் ஃபார்முலா. இலகுவா ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வழியை சொல்றதுக்கு பேர் தான் ஃபார்முலா. ஹாப்பினஸ், மகிழ்ச்சி அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல ஒவ்வொரு மனிதரும் தேடி ஓடக்கூடிய ஒரு விஷயம், எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம். கிடைக்குதா? நம்ம மக்களுக்கு கிடைக்கல. அதுக்கான ஃபார்முலாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தூதர் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஃபார்முலா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. 1 to 100 வரைக்கும் எண்ணணும். 1 + 2 + 3 + 4 இப்படி எண்ணிட்டே போனோம் 100 வரைக்கும். சிரமமான காரியம் தான். 1000 இருக்குது. இடையில 50 வரைக்கும் கூட்டுவோம், டக்குன்னு 51 மிஸ் ஆயிடும். அதோட 51 மிஸ் ஆச்சு, மறுபடியும் கால்குலேட்டர்ல 1 2 போடுவோம். இதுக்கு ஃபார்முலான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க மேக்ஸ்ல, n × n+1/2. எக்ஸான் கூட வச்சுக்கலாம், நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். அந்த கடைசி நம்பர் இருக்கு பாருங்க 100, அத என்னன்னு கன்சிடர் பண்ணி n × n+1/2, 100 × 101/2 அப்படின்னு போட்டீங்கன்னா நீங்க உட்கார்ந்து எண்ண வேண்டியது இல்லை. 1 2 3 4 +2 +3 அந்த அந்த அவசியம் உங்களுக்கு இல்லை. ஈஸி, இம்மிடியேட்டா உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். இதுக்கு பேர் தான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா, மகிழ்ச்சியை அடைவதற்கு உண்டான ஃபார்முலாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமா நமக்கு கொடுக்குறாங்க, தூதர்கள் மூலமா நமக்கு கொடுக்குறாங்க. குர்ஆன் என்ன சொல்லுது? மேக் நோ டிஸ்டிங்ஷன் அமங் எனி ஆஃப் காட்ஸ் மெசஞ்சர். குர்ஆன் இட்செல்ஃப் இஸ் எ மெசஞ்சர். குர்ஆனே ஒரு தூதர் தான். 2-3 இடங்கள்ல குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் தன்னை தூதர்னு சொல்லுது. ஆக குர்ஆனுக்கும் தூதருக்கும் மத்தியில வேற்றுமை பாராட்ட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா தூதர்கள் எப்படி சொல்றாங்க, எதை சொல்றாங்க, நம்ம நேற்று அந்த கான்ஃபரன்ஸ் நம்ம இதுவும் நடந்து பாருங்க, மீட்டிங், அதுல கூட அதை குறித்து நம்ம பேசணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப கிளியர் கட்டா சொல்றாங்க, they never speak on their own. தூதர்கள் தாங்களாகவே சுயமாக ஒருபோதும் பேசுவதில்லை. நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அது அவங்க மூலமா அவங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இப்ப குர்ஆன்ல சூரா ஜோசப் இருக்குது, சூரா நம்பர் 12. மற்ற சூறாக்களுக்கும் இந்த சூறாவுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் இருக்கு.
இந்த சூரா ஜோசப் ஆனது யூசுப் நபியினுடைய சரித்திரத்தை ஃபுல்லா சொல்லும். கிட்டத்தட்ட ஒரு சினிமா மாதிரி, திரைக்கதை மாதிரி. ஆரம்பத்துல அப்படியே கேஷுவலா போகும். அதுல ஒரு கான்ஸ்பிரசி, ஒரு சதி திட்டம் அவருடைய அண்ணமாரால செய்யப்படும். இந்த சதி திட்டத்துக்கான காரணம் பொறாம, இவர் மேலதான் ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. என்ன பண்றாங்க, அந்த சதி திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. கணத்துல போடுவாங்க, ஒருத்தர் எடுத்துட்டு போகப்படுவாரு. இது ஏன் நம்ம சொல்றோம்னா, இந்த சூரா ஜோசப்பை தவிர்த்து ஜோசப்ங்கிற பேரு குரான்ல வெறும் 2 இடத்துலதான் வருது. 84 இப்ராஹிமுக்கு ஐசக்கு அப்ரஹாமுக்கு இப்ராஹிமையும் ஐசக்கையும் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த ஒரு வசனத்துல மட்டும் 2 நபிமார்கள் பேரு பிகரேட்டிவ், மறைமுகமாக இப்ராஹிமுடைய பேரு. அந்த 9 பேர்ல இவருடைய பேர் ஒண்ணு வரும், ஜோசப்புடைய பேர் வரும். அதை கடந்து முக்கியமான தகவல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டிருக்காங்க. இதுக்கு முன்னால ஜோசப் தெளிவான வெளிப்பாடுகளும் உங்களுக்கு வந்திருந்தார். ஆனா அவருடைய செய்தியை குறித்து நீங்க தொடர்ந்து சந்தேகப்பட்டுட்டே இருந்தீங்க. தொடர்ந்து அவர் சொன்ன செய்தியை சந்தேகப்பட்டு மௌத்தா போன உடனே இவர் தான் லாஸ்ட் தூதரு, இவருக்கு பின்னால் ஒரு தூதர் அல்லாஹ் அனுப்ப மாட்டாங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு நமக்கு சொல்ல ஒரு செய்தி சொல்லக்கூடியதாக அது. அது மட்டும் இல்லாம இந்த குர்ஆன்ல தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்கள் மூலமாக மட்டும் நமக்கு செய்தி சொல்லல, அல்லாதவரிடமிருந்தும் நமக்கு செய்திகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இதே ஜோசப்ல, இந்த ஜோசப்ல 12ல 111 என்ன சொல்லுது, in their history there is a lesson those who possess intelligence. என்ன சொல்லுது அந்த வசனம், in their history அவர்களுடைய சரித்திரத்திலே எவர்கள் அறிவு திறனை கொண்டிருக்கின்றார்களோ, எவர்கள் அறிவு திறன் உடையவர்களோ அவர்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது. this confirms அப்படிங்கிற this confirm, அந்த கன்ஃபர்மேஷன் இருக்கு நடுவுல ரஷாத் கலீஃபா தான் பிராக்கெட்ல போட்டிருப்பார். ஒருவேளை அவர் சொல்லலன்னு சொன்ன அந்த பிராக்கெட்ல போடலன்னா அவருடைய சரித்திரமானது கன்ஃபர்ம்ஸ் ப்ரீவியஸ் ஸ்கிரிப்சர்ஸ், அந்த சரித்திரம் முந்தைய வேதங்களை உறுதிப்படுத்துகின்றது அப்படின்னு நாம நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் ஸ்கிரிப்சர் குரான் போட்டதுனால இந்த குரான் முந்தைய வேதங்களை உறுதிப்படுத்துகின்றது. the details of everything, அனைத்திற்கும் அனைத்தின் விவரங்களையும் வழங்குகின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப கிளியர் கட்டா சொல்றாங்க. இந்த சூரா ஜோசப்ல பின்னணி ஆளுநருடைய மனைவி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சரித்திரம். யூசுப் நபியோட தப்பா நடக்க முயற்சி பண்ணாங்க. கடைசியில் அவங்க இந்த தவறை கன்ஃபஸ் பண்றாங்க, ஒத்துக்கிறாங்க, நான் தப்பு பண்ணினேன். ஒத்துக்கிட்ட அவங்க அடிஷனலா ஒரு வார்த்தை சொல்றாங்க, எவர்கள் தங்களுடைய ரட்சகரின் பெருமையை அடைந்து விட்டார்களோ அவர்களுக்கே தவிர மனோ இச்சையானது மானக்கேட்டை பரிந்துரைக்கின்றது. குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ்வுடைய கருணை அடைவதற்குண்டான வழிமுறைகள் நமக்கு சொல்லிக்கிட்டே வராங்க. அவர்கள் அல்லாஹ்வுடைய கருணை அடைந்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய கருணை முயற்சி, கடவுளுடைய கருணை, கடவுளுடைய கருணை. இந்த கருணையை நாம அடையணும். அப்ப இந்த கருணையை அடையறது நமக்கு என்ன லாபம், நாம அடையக்கூடிய பலன் என்ன? அந்த அம்மா சொல்றாங்க, எவர்கள் அல்லாஹ்வுடைய கருணையை அடைந்து விட்டார்களோ அவர்களுக்கே தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் மனோ இச்சை மானக்கேட்டை செய்யும்படி தூண்டுகின்ற வயசு மானக்கேட்டை வைக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க யூசுப் நபியுடைய சரித்திரத்துல. அதே மாதிரி யூசுப் நபி சரித்திரத்துல நிறைய படிப்பனைகள் இருக்கு. நாம துவா கேட்கும் போது ரொம்ப அலர்ட்டா கேட்கணும், ரொம்ப எச்சரிக்கையா கேட்கணும். ஏன்னா காட்டிலும் சிறைச்சாலை மேலானதுன்னு சொல்றாரு. அதன் காரணமாக அவர் ஜெயிலுக்கு போறாரு. அதே மாதிரி அல்லாத நம்மிடத்துல உதவி கேட்கிறாரு. சில ஆண்டுகள் அவர் சிறையில வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறார். ஏன்னா தூதருடைய சரித்திரம் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நம்முடைய மீட்சிக்காக தான் சொல்றாங்க. நம்முடைய மீட்சிக்காகத்தான் இது அனைத்தும் கூறப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. காரணம், தூதர்கள் மூலமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான செய்தியை நான் கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. எந்த மிச்சமும் வைக்கிறது இல்லையே, இது இல்லையே, அதை விட்டுட்டாரா, இதை விட்டுட்டாரா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் இடம் இல்லை. எல்லாத்துக்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கு. 35 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணையதேவ வழிபாடு செய்கின்றவர்கள் அல்லாஹ் நாடி இருந்தால் எப்படி சொல்றாங்க, கடவுள் மேல போடுறாங்க. கடவுள் நாடி இருந்தால் நாங்களோ அன்று எங்களுடைய பெற்றோர்களோ இவருடன் எந்த இணை தெய்வங்களையும் வழிபட்டு இருக்க மாட்டோம்
ஐடல் வர்ஷிப் நாங்க செஞ்சிருக்க மாட்டோம். அன்றி அவர் தடை செய்தவற்றை தவிர வேறு எதையும் நாங்கள் தடை செய்திருக்கவும் மாட்டோம் என்று கூறுகின்றார்கள். அவர்களுக்கு முன்னர் இருந்தவர்களும் இதையே செய்திருக்கின்றார்கள். இது ஒரு கான்டெக்ட். அதுக்கு நெக்ஸ்ட் அல்லாஹ் என்ன சொல்றாங்க, முழுமையான தூது செய்தியை ஒப்படைப்பதை தவிர எந்த ஒன்றையும் தூதர்களால செய்ய முடியுமா? எந்த தூதராக இருந்தாலும் மெசேஜ் நம்மகிட்ட கொடுத்துருப்பாங்க. நூறு இருந்தாருன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு ஒரு முழுமையான செய்தி, அது எதுவும் மிச்சம் இல்லை. அவருடைய தேவையையும் விட்டு வைக்கல. மூசாவா வாழ்ந்த மக்களுக்கான முழுமையான செய்தி. ஏன்னா மூசாவுடைய காலத்துல மாந்திரிகம் கொடிகட்டி பறந்துச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு என்ன செஞ்சாங்க, மாந்திரிகத்தின் அடிப்படையிலான அற்புதங்களை வெளிப்படுத்தினாங்க. அவங்க டூப்ளிகேட் செஞ்சது டூப்ளிகேட், இவர் செஞ்சது ஒரிஜினல்ங்கிறத அடையாளம் கண்டதுனால உடனே அவங்க செஞ்சா செய்யறாங்க. உடனே என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருது. அதே மாதிரி ஈசாவுடைய காலத்துல இருக்குங்க. இன்னொரு விஷயம் தெரியணும் நமக்கு, பிரபுனுக்கும் அவருடைய சமூகத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை கொடுக்குறாங்களா? இல்ல. முதல்ல தூதரு, அப்புறம் தான் வேதம். ஆதம்ங்கிறவரு முதல்ல தூதர் தான். ஆதம் நபி கிடையாது. ஆதம்ங்கிறவரு நபி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாரு. முதல்ல தூதர்கள் நபிமார்கள் வேதத்தை கொடுக்கப்பட்டு, அதாவது someone who is given a scripture is a prophet. யாராவது இருக்கட்டும், எவர் ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை கொடுக்கிறாங்களோ அவர் நபி. அல்லாஹ் யாருக்கு வேதத்தை கொடுத்தாங்களோ அவங்க நபி. ஆதம் தூதராக நபிமார்கள். மூசாவும் அவருடைய சகோதரரும் முதல் தூதர்களாகத்தான் போறாங்க. யார்கிட்ட? கம்யூனிட்டிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை கொடுக்கல. பனி இஸ்ராயீல்கள் ஃப்ரீடம் விடுதலை அடைஞ்சதுக்கு பின்னால நீங்க இருங்கன்னு சொல்லிட்டு வேதத்தை வாங்கிட்டு வர்றாரு. பலகைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதி கொடுக்குறாங்க. ஆக தூதர்கள் எல்லாருமே தூதர்கள் தான். ஆனா எல்லாருமே அபிமானிகள் இல்லை. அடிப்படையில ஒரு முழுமையான செய்தியை தவிர, செய்தியை ஒப்படைப்பதை தவிர வேற எதையும் தூதர்களால செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாங்க. மட்டும் இல்லாம 5:116. இந்த 5:116 ஈசா பேசுறார். ஈசா சொல்றார். எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு ஈசா பதில் சொல்றார். அல்லாஹ் மேரியின் மகனாகிய இயேசுவே, மேரியின் மகனாகிய இயேசுவே, நீர் மக்கள் நாளைக்கு தீர்ப்பு நாளில் நீர் மக்களிடம் என்னையும் மேலும் என்னுடைய தாயாரையும் கடவுளுடன் இணை தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினீரா? என்ன கேட்கிறாங்க, உங்களையும் அம்மாவையும் கடவுளோடு இணை தெய்வங்களாக அமைத்துக் கொள்ளும்படி அல்லது ஆக்கிக் கொள்ளும்படி மக்களுக்கு நீங்க சொன்னீங்களா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாங்க. அவர் பதில் சொல்றாரு, நீர் துதிப்பிற்குரியவராக இருக்கின்றது. துதிப்புங்கிறது உங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. நீர் துதிப்பிற்குரியவராக இருக்கின்றது. அதுக்கு அடுத்த வார்த்தை தான் முக்கியம். சரியானதாக இல்லாததை கூறியிருக்க என்னால் முடியாது. எப்படி சொல்றாரு, எது சரியானது இல்லையோ அது என்னால் சொல்லியிருக்கவே முடியாதுங்க. நோ டிஸ்டிங்ஷன் among any of God's messenger. எல்லா தூதர்களும் நமக்கு ஒண்ணுதான். எந்த தூதருக்கு மட்டும் வேறுமை கிடையாது. எது தப்போ அதை நான் சொல்ல முடியாது, சொல்லி வைக்க முடியாது. ஏன்? என் மூலமாக செய்திகளை நீங்க தான் சொல்றீங்க, அல்லாஹ்வே சொல்றாங்க. தூதர்கள் மூலமாக நாம் பேசுறது நல்லா சொல்றாங்க, தப்பான எப்படி எல்லாம் சொல்லிடுவாங்க. சொல்றாரு ஈசா, எது தப்போ அல்லது சரியானதாக இல்லாததை கூறியிருக்க என்னால் இயலாது. அதை நான் கூறியிருந்தால் நீர் அதை ஏற்கனவே அறிந்திருப்பீர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய எண்ணங்களை நீர் அறிகின்றீர், மேலும் உங்களுடைய எண்ணங்களை நான் அறிவதில்லை. அனைத்து ரகசியங்களையும் நீர் அறிகின்றீர் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இந்த வசனம் நமக்கு சொல்லுது 5:116. ஆக தூதர்கள் தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. ஏன்னா all messengers are human beings like you. ரஷாத் கலீஃபா சொல்லும்போது இந்த லைட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுப்பார். லைட், எல்லா தூதர்களும் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறில்லை. ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு எரர்ஸ். எல்லா மனிதர்களும் உட்பட்டவர்களே. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆல் மெசஞ்சர்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு எரர்ஸ். எல்லா தூதர்களும் தவறுகளுக்கு உட்பட்டவர்கள் தான். தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. தவறுகளுக்கு அப்பாற்பட்டவர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. எல்லா தூதர்களும் தவறு செஞ்சாங்க.
ஆனா ஒரு விஷயத்தை நாம மறந்துடக் கூடாது. எந்த தூதர் செஞ்ச எந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவங்க வாழ்ந்த காலத்துல சரி செய்யாம விட்டதே இல்லை. சரி செய்யாம விட்டது இல்லை. எல்லாத்தையும் அல்லாஹ் கரெக்ட் பண்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அது தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து நாம பார்ப்போம். இப்ப அல்லாஹ்விடத்துல தௌபா செய்வோம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டுமே. உண்மையான ஒரே கடவுளாகிய அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்ப முஹம்மது நபிட்ட அல்லாஹ் சொல்றாங்க, மற்றவர்களுக்கு நாம் எதை கொடுத்திருக்கின்றோமோ அதன் மீது நீர் பேராசைப்படாது, ஆசைப்படாதீங்க அல்லாஹ் சொல்லுது. பேராசைப்படாதீங்க. இப்ப நபிமார்கள் அல்லது தூதர்கள் ஒரு பட்டியல் இருக்கு. ஆதம் இருக்கார். பொறுத்த மட்டும் அவருக்கு அத்தாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. ஈசாவுடைய படைப்பும் ஆதமுடைய படைப்பும் ஒரே மாதிரியானது. அதனாலதான் ரெண்டு பேருடைய பேரும் குரான்ல 25 வாட்டி இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் ரஷாது கலீஃபா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி சொல்றார். அதுக்கு அடுத்து நூஹ் நபி 950 years of லைஃப் ஸ்பேன், 950 ஆண்டுகால ஆயுட்காலம். வேற யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லல. 950 ஆண்டுகால வாழ்நாள் ஆயுட்காலம். அவரும் தன்னுடைய லைஃப்ல தவறு செய்யறார். மகனுக்காக அல்லாஹ்விடத்துல கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹ் கண்டிக்கிறாங்க, நீங்க கேட்க கூடாது. அதுக்கு அடுத்து இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? இஸ் மை பிலவ்ட் ஃப்ரெண்ட் சொல்றாங்க. என்னுடைய நேசத்திற்குரிய நண்பர், அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட், அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா நபி, ஆபிரகாம், இப்ராஹிம் நபிய, அந்த இப்ராஹிம் நபியும் செய்யறாரு. சொல்லுங்க, தன்னுடைய அத்தாக்காக பிரார்த்தனை செய்யறேன்னு அவர் வாக்கு கொடுத்த காரணத்தினால பிரார்த்தனை செய்யறார். அந்த இடத்துல அவர் தப்பு பண்ணிட்டாரு இல்லையா? இல்லையா? அந்த இடத்துல மிஸ்டேக் செஞ்சிட்டார். அது மட்டும் இல்ல, மகனையே அழுக்க போயிட்டார். கணவன் செய்ய போயிட்டார். பிள்ளைய ஒரு இன்னசென்ட அறுக்க போயிட்டார். அல்லாஹ் காப்பாத்துறாங்க, சரி செய்யறாங்க. அதே மாதிரி தாவூத் நபியை பொறுத்த மட்டும் அவருக்கான ஸ்பெஷாலிட்டி என்ன? வலம் பொருள் ஷீல்ட் எல்லாம் செய்யக்கூடியவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் ஆக்குனாங்க. அடுத்து சுலைமான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். யாருக்குமே வழங்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுத்தாங்க. ஜின்கள் அவருக்காக வேலை செஞ்சாங்க. ஜின்கள் அவருக்காக வேலை செஞ்சாங்க. காற்று அவருடைய கட்டுப்பாட்டு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்டது. அவருடைய டிஸ்போசல்ல காற்று இங்கிட்டு அங்கிட்டு போற மாதிரி அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்தாங்க. அசர் தொழுகையை விட்டுறாரு. சோ he had committed a mistake when he was alive. அவர் உயிரோடு இருக்கும்போது அவரால் செய்யப்பட்ட தப்பு அசருடைய தொழுகை. நீங்கள் சலாத்தை பேணிக் கொள்ளுங்கள், அதிலும் குறிப்பாக நடுவு தொழுகை. நடுவு தொழுகை என்பது அசருடைய தொழுகை என்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை. தூதர்களால நிரூபிக்கிறாங்க. ரஷாத் கலீஃபா இதுதான் அசருடைய பிரேயருங்க. அந்த தொழுகையை விட்டுறாரு. சுலைமான், ஜோசப் ரொம்ப அழகான ஒரு மனிதர். மனிதரே இல்ல, மலக்கின் பொம்பளைங்க சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கஷ்டம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தாங்க. அவர் செஞ்ச மிஸ்டேக்ஸ் குர்ஆன் ஒரு பட்டியல் சொல்லு. இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் செஞ்சாரு. அல்லாஹ் விட்டு வேறாட்டு போய் உதவி தேடினாரு. இன்ஷா இவங்கள்ட்ட போறதை விட டெய்லி மேலானது, இது போன்ற சில. ஆனா அல்லாஹ் எல்லாத்தையுமே சரி செய்யறாங்க. மூசா நபி கூட கொலை பண்ணாரு, அல்லாஹ் நம்ம மன்னிச்சுட்டேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி மூசா நபியை பொறுத்த மட்டும் செய்யறாரு, ஆனா அல்லாஹ் மன்னிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அதுக்கு அப்புறமா தான் அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதராகவே தேர்ந்தெடுக்கிறாங்க. மூசா நம்ம எல்லாரும் நல்லா தெரியும். மூசா நபியோட சரித்திரம் தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இயேசு செய்த குற்றம் குர்ஆன்ல எதுவுமே சொல்லல அப்படிங்கிறதுக்காக அவர் தவறை செய்யலங்கிறதுல அர்த்தம். செய்யாதவருக்கு பூமியில வேலையே இல்லை. ஏன் வரணும்? செய்யலன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அந்த அப்சல்யூட் அத்தாரிட்டிக்கு குற்றத்தை போயிட்ட உடன்பட்டு போயிட்டா நம்மளும் மனுஷங்களா இருந்திருக்கும், வானர்களா இருந்திருக்கும். அதுக்கு உடன்படாத விஷயத்தினாலதான் ஈசாவாக இருந்தாலும், மூசாவாக இருந்தாலும், முகமதாக இருந்தாலும், ரஷாதா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அந்த மகா குற்றம், மிகப்பெரிய குற்றம், சொல்றார். அந்த பயங்கரமான குற்றத்தை நாம் செய்துவிட்ட காரணத்தினால்தான் இந்த பூமியிலே படைக்கப்பட்டோம். ஈசாவும் செஞ்சார். அவருக்கு அத்தா கிடையாது. அவருக்கான சிறப்பு. இறந்த மனிதரை உயிர்ப்பிச்சாரு. சில விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ப செய்ய வச்சாங்க. அல்லாஹ் செய்ய வச்சாங்க. ஸ்டாலின் ரொம்ப பிரபலமான மனிதராக இருந்தார் சொல்றாங்க அல்லாஹ். அந்த மக்கள் சொல்றாங்க, எங்களுக்கு மத்தியில நீங்க ரொம்ப பிரபலமானவராக இருக்கீங்க,
அவருக்கு அல்லாஹ் கொடுத்தது ஒரு ஒட்டகம். அதே மாதிரி சுவைபை பொறுத்தப்பட்டு கமெண்டா இருந்தார், ரொம்ப இறக்க சிந்தனை உள்ளவராக இருந்தாரு. ஜக்கரியா நீண்ட நாட்களுக்கு பின்னால் அல்லாஹ்வால புத்திர பாக்கியம் வழங்கப்பட்டவர். நாம் சரி செய்தோம்னு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மனைவியை நாம் சரி செய்தோம். இது போன்ற ஒரு விஷயம் இப்ராஹிம் நபிக்கு சொல்லப்படும், மனைவியை நாம் சரி செய்தோம். அதுக்கு பிறகு ஜான் எஹியா தெளிவா சொல்றாங்க, அல்ல இவரை மாதிரி ஒருத்தரை இதுக்கு முன்னால் நான் படைக்கிறேன். அவருக்கு பேரே அல்லாஹ் தான் வைக்கிறாங்க, எல்லாருக்கும் பேர் அல்லாஹ் தான் வைக்கிறாங்க. டைரக்டா எல்லாருக்குமே பேர் அல்லாஹ் தான் வைக்க முடியும். அல்லாஹ் பர்மிட் பண்ணாதான் நமக்கு இந்த பேர் நமக்கு கிடைக்கும். ஆக எஹியாங்கிற அந்த பேர் அந்த மனிதரை போல இன்னொரு முன்னால ஒருத்தர் நான் படைக்கவே இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ப்ராஃபெட் முகமது நபி. உலக அழிய வரைக்கும் நிலைப்படுத்தக்கூடிய அற்புதமாகிய குரான், இந்த குரான் தான் அற்புதம். அவருக்கு என்ன ஒரு அற்புதமும் கொடுக்கலையே அப்படின்னு கேட்கும்போது இந்த புக்கு அற்புதம் அவங்களுக்கு தெரியலையா நல்லா கேட்கிறாங்க முகமது நபி. அது மட்டும் இல்ல, முன்பின் பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஏதாவது ஒரு பொண்ணு முகமது கல்யாணம் பண்ணணும்னு விரும்பினா உலகத்தையே கொடுக்காம அந்த பெண்மணியை அவர் திருமணம் செய்து கொள்ளலாம் அவர் விரும்பினால். இது அவருக்கு மட்டும்தான் சொல்லி அல்லாஹ் சொல்லி முடிச்சிடறாங்க. இந்த சலுகை முகமது நபிக்கு மட்டும்தான். அந்த முகமது நபி தவறு செய்யலையா, குடும்பத்தை முகம் சிரிச்சாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிக்கிறாங்க. வளர்ப்பு மகன் நான் ஒரு சட்டத்தை நிலைநிறுத்தணும்னு நாடுறேன், நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு மட்டுமே பயப்பட வேண்டிய நீங்க மக்களுக்கு பயந்து மகன்கிட்டே சொல்றாரு, கொடுத்துறாருப்பா அல்லாஹ்க்கு பயந்து நடந்துக்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல அவர் ஒரு தவறு செஞ்சதாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக நீங்க எப்படி ஹலால ஹராமாக்கலாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாங்க. இது போல எல்லா தூதர்களும் தங்களுடைய வாழ்நாள்ல செய்த குற்றங்கள் சரி செய்யப்படுதுங்க. இப்படி இருக்கும்போது ரஷாத் கலீஃபா இவன் தன்னுடைய லைஃப்ல சில தவறுகளை சொல்றாரு. பெரிய மிகப்பெரிய கிராஸ் அஃபென்ஸ்லாம் அந்த மாதிரி இல்லை. நான் இது வரைக்கும் நவாய்து சலாத் சொல்லி சலாத்தை கடைபிடிக்கக்கூடியவராக இருந்தேன், அது தப்பு சொல்றாரு. நீ கேளுங்க, நீ சொல்லல ஃபேப்ரிகேஷனோ அல்லது மேனிபுலேஷனோ கிடையாது. நீங்க இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா உடனே எனக்கு தெரிஞ்சிடும் தப்பு. நவாய்து சலாத் அல் ஃபஜ்ர்னு தான் சொல்லணும், சுபஹ்னா கால என்ன வைகிற சொல்றாரு. 2.5% ஒன்ஸ் இன் இயர் ஜகாத் கொடுக்கணும்னு சொல்லி பேசுறாங்க. நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2.5% அந்த ஜகாத்து தொகையை கொடுக்கணும். ஏதாவது ஒரு டே பிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இந்த நாள் ஜனவரி 1 ஏதாவது ஒரு டே பிக்ஸ் பண்ணுங்க, அந்த டேட்ல நீங்க கால்குலேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாரு. பின்னால அதை மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? நாம வருஷத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா இன்னொரு இருக்கிறவனால ஒரு வருஷம் பிடிக்க முடியுமா? ஆக அவர் செஞ்ச தவறுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால சரி செய்யப்படுது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஈசா 33 வருஷம் நபியா இருந்தார், முகம்மது 23 வருஷம் நபியா இருந்தார், தூதரா இருந்தார். அப்படின்ற சென்ஸ் தான் இருந்தார். ரஷாத் கலீஃபா நான் தூதர் எனக்கு 1980 தெரியும், ஆனா ஐ வாஸ் கவர்டு, நான் ஒரு கோழையாக இருந்தேன். எதுக்கு வைட் அனௌன்ஸ்மெண்ட் யாரெல்லாம் குரான் நம்ம சொல்றோன்னு போயிடலாம தான் நான் நினைச்சேன். அவருடைய மெசேஜஸ் அவர் டிக்ளேர் பண்ணி 1.25 வருஷம் தான், 1.25 வருஷத்துக்கு அவருடைய லைஃப் பெர்மனன்ட் ஆயிடும். வெரி வெரி ஷார்ட் பீரியட். இந்த ஷார்ட் பீரியடுக்குள்ள நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அல்லாஹ் நினைச்சா வித்தின் செகண்ட்ல கொடுக்கலாம். ஒரு நொடிக்கு முன்னால கூட கொடுத்துட முடியும். இந்த ஷார்ட் பீரியட்ல நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதர் மூலமா தெளிவுபடுத்திட்டாங்க. இன்னொன்னு, ரொம்ப நீண்ட காலம் ஈசாவுக்கும் முகமது நபிக்கு இடையில 570 இருந்து 610 வருஷம். 570 40 வருஷம் நபி ஆகிறார், இந்த டிஃபரன்ஸ். ஆனா முகமது நபிக்கு ரஷாத் கலீஃபா 1400 இயர்ஸ் டிஃபரன்ஸ். 1400 ஆண்டுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மெசேஞ்சர் அனுப்புறாங்க. எவ்ரிதிங் நல்ல திங் எல்லாமே கிளியர் கட்டா கொடுக்கப்பட்டுச்சு. எதுவும் மிச்சம் மீறி கிடையாது.
நமக்கு என்ன வேணுமோ, நான் நம்முடைய மீட்சிக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதர் மூலமா நமக்கு கொடுத்துட்டாங்க. 5:12 ரொம்ப தெளிவா சொல்லுது. தூதர் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். சைத்தான் என்ன செஞ்சான்? அல்லாஹ்க்கு மரியாதை கொடுக்கல, அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் மீறணும். அல்லாஹ்க்கு மரியாதை கொடுக்கல, அதான் உண்மை. அல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் கீழ்ப்படியல, அதனால முதல் நபர் நரகத்துக்குள்ள போறது. அப்போ ஒரு தூதருக்கு நீங்க கொடுக்குற ரெஸ்பெக்ட்ங்கிறது அவர் என்ன சொன்னாரோ அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கிப்லாவுடைய திசையை மாத்தினது சொல்றாங்க. ஏன் நான் கிப்லாவுடைய திசையை மாத்தினேன்? யார் தூதரை ரெடிலி உடனடியாக பின்பற்றுகின்றவர்களை வேறுபடுத்தி காட்டுவதற்காக கிப்லாவுடைய திசையை நான் மாத்தினேன்னு சொல்றாங்க. நம்மளே யோசிச்சு பார்ப்போம். விநாயகன் காலத்துல இருந்து கிப்லா பார்த்து மக்கள் தோன்றுட்டு இருக்காங்க. அல்லாஹ் சடன் முகமது சொல்றாரு, இந்த பக்கம் சொல்றாரு, இந்த பக்கம் சொல்லுங்க. அப்ப ஜனங்க எப்படி கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க, இல்லப்பா இவ்வளவு காலம் வந்துட்டு இவ்வளவு பாட்டு அவர் இஷ்டத்துக்கு சொல்றாரு. அப்ப நான் ஏன் இந்த சட்டத்தை விதிச்சேன்னு சொன்னா, நீங்க உடனடியா மனதார மனப்பூர்வமாக நீங்க வந்து என்ன செய்யணும், யார் ஃபாலோ பண்றாங்கிறது வேறுபடுத்தி காட்டுறதுக்காகத்தான் இந்த சட்டத்தை நான் விதிச்சேன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. ஆகையினால 200, 250, 300 வசனங்கள் குர்ஆன்ல தூதரை ஃபாலோ பண்ணணுங்கிறது. இந்த 5:12 சலாத்தை கடைபிடிங்க, ஜகாத்தை கொடுங்க, தூதரின் நம்பிக்கை கொள்ளுங்க, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இந்த ரிக்வயர்மெண்ட்ஸ் இந்த சென்ஸ், இந்த தேவைகளை, இந்த அத்தியாவசியங்களை நீங்கள் நிறைவேற்றினால் உங்களோட அல்லாஹ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க அறியும்படி அல்லாஹ் செய்வார்னு சொல்லி ஃபுட்பால் கொடுத்திருக்காரு ரஷாத் கலீஃபா. அல்லாஹ்வுடைய வல்லமை நமக்கு தெரியும். பொதுவா ரஷாத் கலீஃபா அந்த கதவுக்கு பின்னால ஒரு எறும்பு ஓடுதுன்னு சொன்னா அந்த எறும்பினுடைய இடம் எத்தனை வாட்டி குடிக்குது அப்படிங்கிற அந்த எறும்பை மட்டுமே தான் படைத்ததை போன்று அல்லாஹ்வுக்கு, அந்த எறும்பை மட்டுமே அல்லாஹ் படைச்ச மாதிரி அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும் அது இதயம் எத்தனை வாட்டி துடிக்குது. அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலாத்தை கடைபிடித்து ஜகாத்தை கொடுத்து தூதர் மீது 5:12 எடுத்து பாருங்க. தூதர் மீது நம்பிக்கை கொண்டு அவருக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட அல்லாஹ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அறியும்படி அல்லாஹ் செய்யும். நமக்கே தெரியும் உங்களிடம் இருப்பதை நீங்கள் உணரும்படி நீங்கள் அறியும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்வாங்கன்னு சொல்றோம். ஆகையினால the major commandment of the Quran is obey God and obey messenger. ஆக எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடவுளுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்றாங்களோ அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழு பொருத்தத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய முழுமையான பாதுகாப்பையும் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் பரிபூர்ணமாக பெற்ற நன்னறியாளர்களாகும். அல்லாஹ் இந்த குர்ஆன்ல நன்னறியாளர்களுக்காக வாக்களித்திருக்கின்ற அருட்கொடைகள், பாக்கியங்கள் மற்றும் வெகுமதிகள் அனைத்தும் கிடைக்கப்பெற்ற நன்னறியாளர்களாகும். குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பாக சொல்லி இருக்கின்ற அந்த எலிட் ஆஃப் த எலிட் சாபிக்குன் மக்களாகவும் நம்மையும் நம்முடைய மனைவி மக்கள் மேலும் யாரையெல்லாம் நாம் நேசிக்கின்றோமோ அவர்கள் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்பாலிப்பார். அதன் அல்லாஹ்விடத்துல இறைஞ்சி பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கின்றேன்.